My dear students and parents, so this is Daniel and welcome back to our channel. MCC தரப்புல இருந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பத்தின மிக முக்கியமான சில ரெண்டு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுது, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அஃபீஷியலான டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வீடியோஸா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒன்று, யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் புரிய வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, எம்சிசியினுடைய வெப்சைட்ல யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருக்கிறோம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் போன வருஷத்தினுடைய இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிருக்காங்க. நோ போஸ்ட் டு டிஸ்பிளே. they are working on the website. ஓகேங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இ சர்வீசஸ் அண்ட் ஷெடியூல்லையும் இதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் இயர்ல இருந்த நிறைய லிங்க் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல கேண்டிடேட் ஆக்டிவிட்டிங்கிறது லாஸ்ட் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, அதை அப்படியே மாத்திட்டு 2025 கூடிய சீக்கிரத்தில் மாத்திட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வந்த உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா. அடுத்ததா நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சிடபிள்யூ கோட்டா, டெல்லியினுடைய 85% கோட்டாக்கு அந்த இதுக்குரிய நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் இன்னைக்கா இருந்துச்சு, 9th ஜூலையா இருந்துச்சு. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 11th ஜூலை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு முக்கியமான அப்டேட் அங்க வந்திருக்கு. இது தவிர எல்லாத்துக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவுன்சிலிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா அதை இன்னும் ஒரு படி ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது எம்சிசி தரப்புல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது இன்னைக்கு ரிலீஸ் ஆன நோட்டிபிகேஷன், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆன நோட்டிபிகேஷன். கைண்ட் அட்டென்ஷன் டு த இன்ஸ்டியூட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் யூஜி கவுன்சிலிங் 2025. 2025 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸுக்கும் இன்டர்னல் சர்க்குலர் அப்படிங்கிறது அனுப்பியிருக்காங்க. உங்ககிட்ட எவ்வளவு சீட் இருக்கு, நீங்க எவ்வளவு சீட்டை சரண்டர் பண்ண போறீங்க கவுன்சிலிங்க்கு, அந்த சீட் கான்ட்ரிபியூஷன் பத்தின ஒரு அப்டேட். ஓகேங்களா. இதற்குரிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 16ஆம் தேதி. பொதுவா இது எல்லா வருஷமும் நடக்கிற ஒரு ப்ராசஸ்ங்க. எல்லா வருஷமுமே எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எல்லாமே இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோங்கிறத இன்ட்ரா எம்சிசியினுடைய போர்ட்டல்ல என்டர் பண்ணணும். இந்த இன்ட்ரா எம்சிசிங்கிறது காலேஜஸ் டு கவுன்சிலிங் அத்தாரிட்டி எம்சிசிக்கும் இடையில உள்ள கம்யூனிகேஷன் எல்லாம் இதுல தான் பொதுவாக நடக்குது. அதுல இன்டர்னல் சர்க்கிள் தான் இது. ஓகேங்களா. இப்போ எல்லா வருஷமும் என்எம்சில இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி இருக்கு, கேஎம்சிஹெச் இருக்கு. ஒவ்வொரு காலேஜஸுமே பாத்தீங்கன்னா சில காலேஜஸ்ல 250 சீட் இருக்கும், சில காலேஜஸ்ல 150 சீட் இருக்கும், சில காலேஜஸ்ல சீட் 100 சீட்டா இருக்கும். அப்ப அந்த கல்லூரிகள்ல 250 சீட் இருக்கு அப்படின்னா 250 மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான தகுதிகள், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, இன்ஃப்ரா எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எல்லா வருஷமும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா என்எம்சி தரப்புல இருந்து அந்த வருஷத்துக்குரிய சீட்டை இன்டேக் குறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது நடந்திருக்கா முன்னாடினா? எஸ், முன்னாடி நிறைய வருஷங்கள்ல சில கல்லூரிகளுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த வருஷம் எந்தெந்த காலேஜஸ்க்கெல்லாம் என்னென்ன அப்டேட் எல்லாம் என்எம்சி கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட எவ்வளவு, இந்த வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு சீட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கீங்கிறத என்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காலேஜஸ் சீட் கான்ட்ரிபியூஷன், நீங்க கிட்ட டோட்டலா இவ்வளவு சீட் இருக்குன்னு சொன்னா இந்தியா ஃபுல்லா எவ்வளவு சீட் இருக்குங்கிறத எம்சிசிக்கு தெரிய வந்துடும். அந்த அதுக்கு தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ண போறாங்க. இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் ரெண்டுமே அதுல வரும். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் காலேஜஸ் அதுல உள்ள 15% சீட்ஸும், டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 100% சீட்ஸும், எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரியான காலேஜஸ், ஏஎஃப்எம்சி புனே இதெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா கீழே வரப்போகுது. ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு நமக்கு அந்தந்த காலேஜஸ்ல எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறத டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்திருக்கிற முக்கியமான நோட்டிபிகேஷன். ஸோ 16ஆம் தேதிக்குள்ள அந்தந்த காலேஜஸ் அந்த இன்ட்ரா எம்சிசியினுடைய இங்க கொடுத்துருக்கிற இந்த லாகின் பேஜ்ல அவங்க லாகின் பண்ணி அவங்க என்டர் பண்ணிடுவாங்க. பேஸ்ட் ஆன் த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் ஆகுங்க. ஸோ இது முக்கியமான அப்டேட். இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ். பிகாஸ் கவுன்சிலிங் அட் எனி டைம் ஆஃப்டர் ஜூலை 16th நமக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனல்ல பதிவு செய்வோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.